கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, டிவி சேனலுக்காக அன்போடு வரவேற்கிறேன். இன்றும் 13வது நாள் கர்த்தருடைய 13வது நாமத்தை குறித்து தியானிப்போம். 13வது நாமம் என்னவென்றால் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு God is with us, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். சோ இதற்கு ரிலவெண்டான வசனம் என்னவென்றால் மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம். Matthew chapter 1 23rd verse. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். சோ இதுலயே நமக்கு கொடுத்திருக்கு, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இதுக்கு ப்ரீவியஸா உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம படித்தோம் என்றால் தெரியும். 19வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மரியாளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு மகன் யாருன்னா யோசேப்பு. சோ திருமணத்துக்கு முன்பாகவே மரியாள் கர்ப்பவதி ஆகிறார், பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதி ஆகிறார். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? சோ அவள் புருஷனாக யோசேப்பு நீதிமானா இருந்ததுனால யாருக்கும் தெரியாம தள்ளி வச்சிடலாம், பகிரங்கமா யார்கிட்ட சொல்லி அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு நினைக்காம யாருக்கும் தெரியாம அவளை தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டிருக்கும் போதுதான் ஒரு தூதன் அவருக்கு முன்பாக சொப்னத்துல தோன்றி, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் எல்லாம் சொல்கிறார். சொன்னதுக்கு அப்புறமா இந்த வசனம் 23rd வசனத்துக்கு அப்புறமா 24th வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால் தெரியும். யோசேப்பு நித்திரை தெளிந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, சோ கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு கட்டளையிட்டபடியே மரியாளை சேர்த்து கொள்கிறார். சோ சேர்த்து கொண்டதுக்கு அப்புறமா அவருக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்தது. அது வரைக்கும் ஒரு பயம், கலக்கம், ஐயோ என்ன ஆகுமோ, இப்படியா கல்யாணம் பண்ணா எப்படி ஆகுமோன்னு சொல்லி நிறைய பயம் இருந்தது யோசேப்பு மனசுல. ஆனா தூதனானவர் அவருக்கு முன்பாக தோன்றினதுக்கு அப்புறமா அவருக்கு எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்குள்ள ஒரு கான்பிடென்ட், ஒரு தெளிவு வந்துச்சு. தெளிவு வந்ததுக்கு அப்புறமா தான் மரியாதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா இம்மானுவேலனாகிய இயேசுவானவர் பிறந்தார் இல்லையா? இயேசுவானவர் நமக்காக பிறந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நமக்காகவே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதலின் மூலியமாய் இன்னும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவராய் இம்மானுவேலராய் நம்மளோட கூட இருக்கிறார். இன்னைக்கும் கூட தேவ ஜனங்களே, நீங்க அநேக பயத்தோட கலக்கத்தோட இருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, எனக்காக ஒரு கன்சோலிங்கா பேசுறதுக்கு கூட எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். உங்களுக்குதான் இந்த நாமம் வருது. இந்த நாமத்தை இறுக பற்றி கொள்ளுங்க. இம்மானுவேலர், தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற நாமத்தை நீங்க பற்றி கொள்ளுங்க. அவருடைய பிரசன்ஸ கண்டிப்பா உணருவீங்க. எப்போதும் உங்களோட இருக்கிற அந்த பிரசன்ஸ கண்டிப்பா உணருவீங்க. சோ இன்னைக்கும் கூட தேவனுடைய ஜனங்களே, இயேசுவ நம்ம இதயத்துல பிறக்க வைக்கணும் இல்லையா? மரியாள் அந்த காலத்துல தன்னோட வயிற்றுல கர்ப்பத்துல சுமந்தாங்க. பரிசுத்தவதியா இருந்ததுனால அவங்கள கடவுள் தெரிந்து கொண்டார், மரியாள தெரிந்து கொண்டார். அந்த காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாய் உரைக்கப்பட்டுச்சு, இயேசுன்னு ஒருவர் பிறப்பார்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாவே ஏற்கனவே கர்த்தரானவர் சொல்லிட்டார் பழைய ஏற்பாட்டின் காலத்துல. அப்போல்லாம் பெண்களானவங்க எல்லாம் வாலிப பிள்ளைகள்லாம் யோசிச்சு பார்த்திருப்பாங்க, என் வயதுல ஏசுப்பா பிறப்பாரா, என் வயதுல ஏசுப்பா பிறப்பாரா அப்படின்னு எல்லாரும் ஆவலா காத்து கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா மரியாள மட்டும்தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணார். ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தவதியா இருந்ததுனால, தாழ்மையா இருந்ததுனால, தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால மரியாள ஆண்டவர் தெரிந்து கொண்டார்.
அதனாலதான் இயேசு பிறந்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நம்மளுடைய வியாதிகளுக்காக, நம்ம அவமானங்களுக்காக ஆண்டவர் நொறுக்கப்பட்டார். இன்றைக்கும் கூட ஆண்டவருக்கு நாம் எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து அந்த இயேசுவானவரை நம்ம இதயத்துல பிறக்க வைக்கணும்னு தான் ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன்னா இயேசுவானவரை நான் இதயத்துல பிறக்க வைக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா இயேசுவானவரை பிறக்க வைக்கணும். உங்க இதயத்துல ஆண்டவரை இயேசுவானவரை பிறக்க வைத்தது மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்துல அக்கம் பக்கத்தினர் எல்லாருடைய இதயத்திலையுமே இயேசுவானவரை பிறக்க வைக்கணும். அதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். தேவன் உங்களோடு இருக்கிறாரு நீங்க விசுவசிக்கணும். இன்னைக்கு இம்மானுவேலராகிய தேவன் உங்களோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க விசுவசிக்கணும்னு தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். ஆண்டவருக்கு நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவானவரை பிறக்க வைப்போமா? உங்க இதயத்துல ஒவ்வொரு இதயத்திலையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ பிறக்க வைப்போமா? இம்மானுவேலரை அழைப்போமா? தங்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக கூடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இம்மானுவேலருங்கிற உங்க நாமத்தை இன்னைக்கு தியானித்தோமே கர்த்தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரியும் பிள்ளைகளையும் பெரியோரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள், கலக்கங்கள், தனிமைகள் எல்லாவற்றையும் எங்களிடத்துல இருந்து எடுத்து போடுங்க. இம்மானுவேலராகிய தேவன் எங்களோட கூட இருக்கிறீங்க. இயேசுவ ஆண்டவரே எங்க இதயங்கள்ல பிறக்க வைங்க. உங்களை போல சுவாபங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க. எங்கள் மூலியமாய் ஆண்டவரே எங்க குடும்பத்தினரையும் ஆண்டவரே இயேசுவை பிறக்க வைக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. See you tomorrow.